ரணியல் பகுதியில் விதிகளை மீறி இயங்கி வந்த டாஸ்மாக் கடையை இரவு முழுவதும் முற்றுகையிட்டு மூடிய நாம் தமிழர் கட்சியினர். இதை பார்த்த பாஜக ஆதரவாளர் ஒருவர், நாம் தமிழர் கட்சி தோழர்கள் டாஸ்மாகில் கெத்தா வந்து நிக்கிறாங்க, ஆனா நாம எல்லாம் வேஸ்ட் என்று நாம் தமிழரின் செயலை பாராட்டிய சம்பவம் மிரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாம் தமிழர் கட்சிக்காரன் வந்து எர்னியல் டாஸ்மாக லாக் பண்ணிக்கிட்டு எர்னியல் உள்ளவெல்லாம் பொட்ட பயன்ங்கிறத நிரூபிச்சுட்டு போயிட்டு இருக்கான். எர்னியல் ஜங்ஷன்ல வந்து நாங்க தான் பிஜேபின்னு சொல்லி நீங்க பெரிய அளவுடையவங்க எல்லாம் என்ன இனத்துக்கு புடுங்க இருக்கீங்கன்னு எனக்கு இப்போ தெரியல. நாம் தமிழர் கட்சிக்காரர் வந்து கொடியை நாட்டி கெத்தா வந்து உள்ள இருக்கான். நீங்க என்னத்துக்கு இருக்கீங்க? நீங்க கைப்பட எழுதியதாங்கன்னு சொல்றேன். எனக்கு ஜட்மெண்ட் ஆர்டர் வரல அப்படின்னு கைப்பட எழுதி கையெழுத்து போட்டுதாங்க. மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த மதுபான விடுதியை வந்து நிரந்தரமாக மூடுவதாகவும், மதுபான கடையை வந்து தற்காலிகமாக நாளைக்கே மூடுவதாகவும், அதுக்கப்புறமா வந்து நிரந்தரமாக அதை மூடுவதாகவும் கொடுத்த வாக்குறுதியின் பேர்ல நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இப்ப கலைந்து செல்வோம். ஒருவேளை வந்து அவங்க மூடல அப்படிங்கிற பட்சத்துல தொடர்ந்து இந்த போராட்டம் தொடரும். கன்னியாகுமரி மாவட்டத்தின் குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரணியல் பகுதியில் அமைந்திருந்த டாஸ்மாக் மதுபான கடை மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட பார் ஆகியவை பல ஆண்டுகளாக அரசு விதிமுறைகளை முழுமையாக மீறி இயங்கி வந்தன. இந்த கடை அனுமதிக்கப்பட்ட நேரத்தையும் தாண்டி விற்பனை செய்தது. பள்ளி, கோயில், வீடுகள் அருகிலும் அமைந்து இருந்தது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் வன்முறை, குடும்ப சீர்கேடு, இளைஞர்களின் எதிர்கால அழிவு போன்றவை அப்பகுதி மக்களுக்கு தினசரி துன்பமாக மாறியிருந்தன. இதனை மூட வேண்டும் என மக்கள் பலமுறை உள்ளூர் தாசில்தார், மாவட்ட ஆட்சியர், காவல் நிலையம் என அனைத்து அலுவலகங்களிலும் மனு அளித்தும் உள்ளூர் அரசியல்வாதிகள் சிலரின் ஆதரவால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் குளச்சல் தொகுதி வேட்பாளரும் பெண்கள் உரிமை சமூக நீதி ஆர்வலருமான ஆன்சி சோபா ராணி இப்பிரச்சினையை தனது தேர்தல் பிரச்சாரத்தின் மைய கோரிக்கையாகவே முன்னிறுத்தி மது ஒழிய வேண்டும், மக்கள் வாழ வேண்டும் எனும் முழக்கத்துடன் போராட்டத்தை தொடங்கினார். அவர் தலைமையில் கட்சியினர் உள்ளூர் பெண்கள், மீனவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என ஒன்றிணைந்து இரவு முழுவதும் முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தினர். போராட்டக்காரர்கள் கடையின் முன்பு அமர்ந்து வாகனங்களை தடுத்து நிறுத்தி மது விற்பனையை முற்றிலுமாக தடை செய்தனர். டாஸ்மாக்